வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி பாவக்காய் பிரட்டல். அதற்கு தேவையான பொருட்கள்: பாவக்காய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் வடகம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு 5-6 பல், கருவேப்பிலை, கடைசியாக போட தேங்காய். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு வெடித்தோன்னா இதெல்லாம் போட்டுடலாம். பூண்டு மிளகாயும் முதல்ல போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போடணும். ஃப்ரை ஆனோன்னா தக்காளி, பாவக்காய் போட்டுடலாம். கொஞ்சம் சின்ன சைஸாகவும் போட்டுக்கலாம். பொருட்களை போட்டுடலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். வேகட்டும். மூடி வச்சிடணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில 2-3 தடவை கிளறி விடணும். அப்போ தான் எல்லா பக்கம் ஒரே மாதிரி வேகும். 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ உப்பு போட்டுடலாம். அப்படி குழந்தைங்களுக்கு கசப்புன்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டுட்டு இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இரும்பு சட்டி யூஸ் பண்ணுறதுனால உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ தான் அதோடய சுவையும் தரமும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.